அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை காணாமல் போக மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றால். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற அற்புதத்தை அப்படியே நம்மளால் காண முடியும். எப்படி என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ, பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவர் சொன்னபடியே நாம் செய்யும் போது, அன்பானவர்களே, சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால், அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பானவர்களே, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பலவிதமான காரியங்கள்ல நீங்க இருக்கிறீர்களா? பலவிதமான காரியங்கள்ல அற்புதத்திற்காக, விடுதலைக்காக, சில காரியத்துல உங்க ஆசீர்வாதத்திற்காக நீங்க ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பானவர்களே, அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை காணாமல் போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், விடுதலையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்வார். அவர் சொன்னபடியே செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.